கற்பனை செய்து பாருங்கள். உங்ககிட்ட ஒரு பெரிய ஆரஞ்சு பழத்த குடுத்து அதோட தோல உரிக்க சொல்றேன். சரி. இப்போ அந்த தோலை எங்கேயும் கிழியாம கொஞ்சம் கூட சுருங்காம ஒரு தட்டையால மேசையில அப்படியே விரித்து ஒட்ட சொன்னால் உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க தட்டையாக்க முயற்சி பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த தோல் சுருங்கும், இல்லனா கிழிஞ்சிடும். ஆமா, கரெக்ட். இது ஏதோ ஒரு விசித்திரமான விளையாட்டு கிடையாது. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான முப்பரிமாண பூமியை, அதாவது 3D உலகத்தை ஒரு இருபரிமாண 2D காகிதத்துல வரையும் போது புவியியலாளர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய அறிவியல் சிக்கல் இதுதான். ரொம்ப சரியான உதாரணம். ஒரு பந்து மாதிரி இருக்கிற வடிவத்தை தட்டையான பேப்பருக்கு மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அதேதான். அதுல இருக்கிற அறிவியல், கலை, அப்புறம் அதுல மறைஞ்சிருக்கிற உளவியல். இத பத்தி தான் இன்னைக்கு நாம மிக ஆழமா அலச போறோம். ஆமா, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தோட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல இருக்கிற நிலவரை படங்களை கற்றறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்மளோட பேச போறோம். ஏன்னா நிலவரை படங்கள், அதாவது மேப்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே நாம வழி தெரிஞ்சுக்க உதவுற காகிதங்கள் மட்டும் இல்ல. உலகத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத தீர்மானிக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவிகள். கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆரஞ்சு பழ உதாரணமே ரொம்ப சரியா பொருந்தது. ஒரு 3D பொருளை 2Dயா மாத்தும் போது அதோட வடிவம், பரப்பளவு இல்லனா திசை, இதுல ஏதோ ஒண்ணு கட்டாயம் சிதைக்கப்படும். ஆமா, சிதைக்கப்படும். இதத்தான் ஆங்கிலத்துல டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய காலத்துல நட்சத்திரங்களை வச்சும் நதிகளோட ஓட்டத்தை வச்சும் தான் மனிதர்கள் பயணம் செஞ்சாங்க. சரி. ஆனா மனித இனம் வளர வளர வர்த்தகம் பண்ண உலகத்தை பத்தின ஒரு பொதுவான புரிதல் தேவைப்பட்டுச்சு. அங்கதான் நிலவரை படங்கள் உருவாக தொடங்குச்சு. ஓஹோ. இங்க நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்கணும். ஒன்னு புவி மாதிரி, அதாவது குளோப். மற்றொன்று நிலவரை படம், அதாவது மேப். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம். பள்ளிக்கூடங்கள்ல நாம அந்த உருண்டையான புவி மாதிரியே பார்த்திருப்போம். அது பூமியோட உண்மையான வடிவத்தை காட்டுது இல்லையா? ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது முப்பரிமாணத்துல, அதாவது 3Dல இருக்கிறதால எந்த சிதைவும் இல்லாம துல்லியமா இருக்குதே. அப்புறம் எதுக்காக நாம அந்த ஆரஞ்சு பழத்தோல உரிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நிலவரை படங்களை உருவாக்கணும்? புவி மாதிரியே பயன்படுத்திக்கலாமே. அதாவது அது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. புவி மாதிரி அப்படிங்கிறது பூமியோட மிகச் சரியான பிரதிபலிப்பு தான். ஆனா அதுல ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்களால ஒரு பெரிய குளோப உங்க பாக்கெட்லயோ இல்ல பேக்லயோ மடிச்சு வச்சுக்கிட்டு உலகெங்கும் டிராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு குளோப்ல உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் நீங்க பார்க்கலாம். ஆனா உங்க தெருவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கடையோ இல்ல உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவையோ அதுல தேடி கண்டுபிடிக்க முடியுமா? சத்தியமா முடியாது. குளோப்ல வெறும் நாடுகளும் பெருங்கடல்களும் தான் தெரியும். கரெக்ட். அதனாலதான் நமக்கு மேப்ஸ் தேவைப்படுது. முழு புவியையோ அல்லது அதோட ஒரு பகுதியையோ ஒரு சமதள பரப்புல ஒரு குறிப்பிட்ட அளவையோட பதிவிட்டு காட்டுற முறைதான் நிலவரை படம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்க சொல்றத பார்த்தா மேப் அப்படிங்கிறது வெறும் ஓவியம் வரையற மாதிரி தெரியலையே. நிச்சயமா ஓவியம் கிடையாது. நான் ஒரு பேப்பரை எடுத்து அதுல கொஞ்சம் கோடுகளை கிறுக்கி விட்டு பாருங்க, இதுதான் ஆசியா, இதுதான் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னால் அது நிலவரை படம் ஆகிடாதா? கண்டிப்பா ஆகாது. நீங்க வரைகிறது உங்களுக்கு மட்டுமே புரியுற ஒரு தோராயமான ஸ்கெட்ச். ஆனா நிலவரை படம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது ஒரு கலை மற்றும் அறிவியல் கலந்த துறை. இதை நிலவரை படவியல் அல்லது கார்ட்டோகிராஃபி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓ, கார்ட்டோகிராஃபி. ஆமா, ஒரு மேப்பை உருவாக்குபவர் கார்ட்டோகிராஃபர். வெறும் நிலப்பரப்புகளை அளந்து வரைகிறது மட்டும் கார்ட்டோகிராஃபி கிடையாது. எந்த தகவலை முன்னிலைப்படுத்தணும், எந்த வண்ணங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிற கலையும் இதுல அடங்கி இருக்கு. இது இவ்வளவு முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏன் தெரியுமா? இந்த கார்ட்டோகிராஃபி தான் மனிதர்களோட மனவரைபடத்தை உருவாக்குது. மனவரைபடம், அதாவது மென்டல் மேப். இது கொஞ்சம் புதுசா இருக்கே. ஒரு மேப் எப்படி நம்ம மனசுக்குள்ள போக முடியும்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். நீங்க சின்ன வயசுல பள்ளியிலோ இல்ல உங்க மொபைலிலோ உலகவரைபடத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்க மூளை தனக்குள்ளேயே உலகத்தோட அமைப்பை மனப்பாடம் செஞ்சுக்கும். அதாவது ஒரு இமேஜ் மாதிரி பதிவாகிடும். அதேதான்.
உதாரணத்துக்கு இப்ப நான் அமெரிக்கா அப்படின்னு சொன்னா உங்க மூளையில உலக வரைபடத்தோட இடது பக்கம் கண்முன் தோன்றும். ஆமா, கரெக்ட். ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னா வலது கீழ் மூளை ஞாபகத்துக்கு வரும். இந்தியா நடுவுல இருக்கிற மாதிரி தோன்றும். இது உங்க மூளைக்குள்ள நீங்களே உருவாக்கிட்ட ஒரு மென்டல் மேப். ஓஹோ. இது நாம உலகை புரிஞ்சுக்கிற விதத்தையே வடிவமைக்குது. உலக அரசியலையும் நாடுகளோட முக்கியத்துவத்தையும் கூட இந்த மனவரைபடம் தான் தீர்மானிக்குது. வாவ். நாம இதை இவ்ளோ நாளா ஒரு சாதாரண பள்ளி பாடமா மட்டுமே பார்த்திருக்கோம். ஆனா இது நம்ம சிந்தனையே, நம்மளோட உலகளாவிய பார்வையே வடிவமைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுதான் மேப்ஸோட பவர். அப்படி என்றால் இந்த மன வரைபடத்துல பிழைகள் இருக்கும் வாய்ப்பு இருக்கா? நிறையவே இருக்கு. அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். சரி. அதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்டோகிராஃபர் இந்த மேப்பை உருவாக்கும் போது எந்தெந்த விதிகளை பின்பற்றுகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டீங்களே, நான் கோடுகளை வரைஞ்சா அது மேப் ஆகாதா அப்படின்னு. ஆமா, கேட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது புரியணும் அப்படின்னா உலகளாவிய அளவுல சில பொதுவான விதிகள் பின்பற்றப்படணும். ஒரு முறையான நிலவரைபடத்துக்கு 7 அடிப்படை கூறுகள் கட்டாயம் இருக்கணும். அந்த 7 கூறுகள் என்னென்ன அப்படிங்கறத ஒரு 4 அடிக்கிற பட்டியலா பார்க்காம ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலையை வச்சு பார்ப்போம். தாராளமா. கற்பனை செஞ்சுக்கோங்க, நான் ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருக்கேன். அந்த புதையலை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மேப் வரைகிறேன். இப்போ அந்த 7 கூறுகளும் என் வரைபடத்துல இல்லைன்னா என்ன நடக்கும்? ரொம்ப அருமையான கற்பனை. இத வச்சுக்கிட்டே அந்த 7 கூறுகளையும் நாம அலசலாம். முதலாவது கூறு தலைப்பு, அதாவது டைட்டில். சரி, தலைப்பு. நீங்க வரைஞ்ச காகிதத்துல தலைப்பே இல்லன்னா அது புதையல் இருக்கிற இடத்துக்கான மேப்பா இல்ல உங்க வீட்டுக்கு வர வழியா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தான். அதனால ஒவ்வொரு வரைபடமும் எதை பத்தினது அப்படின்னு விளக்குற தலைப்பு கட்டாயம் இருக்கணும். இந்தியா இயற்கை அமைப்பு அல்லது உலகம் அரசியல் அப்படின்னு மேலேயோ கீழேயோ கொடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் தலைப்பு. சரி, தலைப்பு எழுதிட்டேன். புதையல் இருக்கும் தீவு அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது என்ன? இரண்டாவது கூறுதான் ஒரு நிலவரைபடத்தோட உயிர்நாடியான அளவு, அதாவது ஸ்கேல். இத பத்தி நம்ம தனியா ரொம்ப விரிவா பேசணும். அதனால இப்போதைக்கு இதை தவிர்த்துட்டு மற்ற கூறுகளுக்கு போவோம். ஓகே, ஸ்கேல் அப்புறம் பாப்போம். மூணாவது கூறு என்ன? மூணாவது கூறு திசைகள். நீங்க புதையலை தேடி போகும்போது அந்த வரைபடத்துல எந்த பக்கம் வடக்கு எந்த பக்கம் தெற்கு அப்படின்னு குறிப்பிடலன்னா நீங்க எப்படி பயணத்தை தொடங்குவீங்க? உண்மைதான். நான் மேப்ல மேல் நோக்கி போகணுமா இல்ல கீழ் நோக்கி போகணுமான்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் வரைபடங்கள்ல வலது மேல் மூலையில ஒரு அம்புக்குறி போட்டு வா, அதாவது வடக்கு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும். வடக்கு திசையை அறிஞ்சுக்கிட்டா மற்ற திசைகளை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். நாலாவது கூறு என்ன? நாலாவது கூறு விளக்கம் அல்லது திறவுகோல். இங்கிலீஷ்ல லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க புதையல் வரைபடத்துல நீங்க ஏதோ ஒரு சிகப்பு நிற புள்ளியை வச்சிருக்கீங்க, சில நீல நிற கோடுகளை வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதோட அர்த்தம் எனக்கு எப்படி புரியும்? ஆஹா, அப்படி என்றால் அந்த சிகப்பு புள்ளி தான் புதையல் இருக்கிற இடம், நீல நிற கோடுகள் எல்லாம் ஆறுகள் அப்படின்னு நான் வரைபடத்தோட ஓரத்துல ஒரு பெட்டி கட்டி விளக்கி இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதுதான் திறவுகோல். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வரைபடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வண்ணங்கள் மற்றும் குறியீடுகளோட அர்த்தத்தை விளக்குறது தான் இந்த திறவுகோலோட வேலை. புரிஞ்சது. அஞ்சாவது கூறு? அஞ்சாவது கூறு ஆதாரம், அதாவது சோர்ஸ். நீங்க கொடுத்த புதையல் வரைபடம் உண்மையானதா? அந்த தரவுகள் எங்கிருந்து பெறப்பட்டுச்சு? இது அந்த மேப்போட நம்பகத்தன்மையை உறுதி செய்யற கூறு. ஓஹோ, யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற சோர்ஸ். அடுத்து ஆறாவது கூறு கோட்டு சட்டம் மற்றும் அமைவிட குறிப்பு. இது அட்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகளை குறிக்கிறது. லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். ஓ, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடா? ஆமா, புவியில ஒரு குறிப்பிட்ட இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத துல்லியமாக கணிக்க உதவுது. ஒரு நிமிஷம், நாம மொபைல்ல ஜிபிஎஸ் பயன்படுத்துறோமே, அது இந்த அட்சரேகை தீர்க்கரேகைகளை வச்சுதான் இயங்குது இல்லையா? 100% உண்மை. ஜிபிஎஸ் அடிப்படையா வச்சுதான் வேலை செய்யுது. சரி, அப்போ அந்த ஏழாவது கூறு என்ன? ஏழாவது கூறு மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள். அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே சில சின்னங்களை பொதுவாக ஏத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 2 கருப்பு கோடுகளுக்கு நடுவே சின்ன சின்ன கோடுகள் வரைஞ்சா அது ரயில் பாதை. நீல நிற கோடு வரைஞ்சா ஆறு, காவி நிற கோடுன்ற தேசிய நெடுஞ்சாலை. இப்படி உலகம் முழுவதும் சில பொதுவான சின்னங்கள் இருக்கு. ஓ, அதனாலதான் மொழியே தெரியாத ஒரு நாட்டுல நாம போய் நின்னாலும் இந்த சின்னங்களை வச்சு அந்த மேப்பை நம்மால வாசிக்க முடியுது. கரெக்ட். இந்த 7 கூறுகளும் சேர்ந்தாதான் அது ஒரு முழுமையான நிலவரைபடம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சில உலக வரைபடங்களை பார்க்கும்போது அதோட கீழ் வலது மூலையில ஒரு சின்ன பெட்டியில அளவில் இல்லை, அதாவது not to scale அப்படின்னு சிகப்பு நிறத்துல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்களே. ஆமா, பார்த்திருப்பீங்க. அப்படி என்றால் அந்த வரைபடம் தவறானதா
அதுல உள்ள 7 கூறுகள்ல ஒண்ணான அந்த அளவே இல்லையே. அந்த வரைபடம் தவறானது இல்ல. ஆனா அதோட பயன்பாடு முற்றிலும் மாறுபட்டது. அளவை இல்லாம ஒரு நில வரைபடம் வரையப்பட்டால் அது வெறுமனே ஒரு காட்சி பொருள் மட்டுமே. காட்சி பொருள்னா சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தானா? ஆமா. எந்த கண்டம் எங்க இருக்கு, எந்த நாடு யாருக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற பொதுவான அமைப்பை காட்ட மட்டுமே அது பயன்படும். ஆனா அந்த மேப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள தூரத்தை சரியா கணிக்க முடியாது. ஓ, அளவே அப்படிங்கிற ஒரு கூறு இல்லனா அந்த வரைபடம் ஒருபோதும் தூரங்களை அளக்க உதவாது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நாம உலகை எவ்வளவு துல்லியமா பார்க்கறோம், அதோட தூரங்களை எப்படி அளக்கிறோம் அப்படிங்கறத தீர்மானிப்பது இந்த அளவை, அதாவது ஸ்கேல் மட்டும்தான் அப்படிங்கறது புரியுது. ஆமா, இது கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். இந்த அளவை எப்படி செயல்படுது? கண்டிப்பா. அளவை அப்படிங்கிறது நிலவரைபடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கும் உண்மையான நிலப்பரப்புல இருக்கிற தொலைவுக்கும் இடையிலான விகிதத்தை குறிக்கிறது. அதாவது ரேஷியோ. பல ஆயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்தியாவை ஒரு A4 சைஸ் பேப்பர்ல வரையணும் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? ஒவ்வொரு 100 கிலோமீட்டரையும் காகிதத்துல ஒரு சென்டிமீட்டரா குறைப்போம் இல்லையா? அப்படிதான் சுருக்க முடியும். இதுதான் அளவை. இந்த அளவையோட அடிப்படையில நிலவரைபடங்களை 2 வகைகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிறிய அளவை நிலவரைபடங்கள், ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். மற்றொன்று பெரிய அளவை நிலவரைபடங்கள், லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. ஏன் அப்படி தோணுது? பேரை கேட்கும்போது சிறிய அளவை அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்தையோ அல்லது தெருவையோ காட்டும் அப்படின்னும், பெரிய அளவை அப்படின்னா உலக வரைபடம் மாதிரி பெரிய இடத்தை காட்டும் அப்படின்னு தானே தோணுது. இது ஏன் தலைகீழா இருக்கு? இது நிறைய பேருக்கு வர ஒரு சாதாரண குழப்பம். இத நாம ஸ்மார்ட் போன் கேமராவுல ஜூம் இன் அப்புறம் ஜூம் அவுட் செய்யறதோட ஒப்பிடலாம். ஓ, கேமரா ஜூம் மாதிரியா? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இந்த சிறிய மற்றும் பெரிய அளவை அப்படின்னு சொல்றாங்கங்கறதோட கணித காரணத்தை நான் உங்களுக்கு விளக்கணும். இது பின்னங்கள், அதாவது ஃபிராக்ஷன்ஸ் அடிப்படையில இயங்குது. கணிதமா? கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். ஒரு பீட்சாவை 2 துண்டுகளா வெட்டினா கிடைக்கிற துண்டு பெருசா இருக்குமா? இல்ல அதே பீட்சாவை 100 துண்டுகளா வெட்டினா கிடைக்கிற துண்டு பெருசா இருக்குமா? கண்டிப்பா 2 துண்டுகளா வெட்டும்போது தான் துண்டு பெருசா இருக்கும். 100 வெட்டினா மிகச் சிறிய துண்டு தான் கிடைக்கும். அதேதான். பின்னங்கள்ல அடிப்பகுதியில இருக்கிற எண், அதாவது டினாமினேட்டர் பெருசா இருந்தா அந்த பின்னத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு ரொம்ப சிறியது. ஓகே. அதாவது 100ல் 1 அப்படிங்கறத விட 1,00,000ல் 1 அப்படிங்கிறது மிகச் சிறிய எண். உலக வரைபடத்தை வரையும் போது நிலப்பரப்பை நாம 1,00,000ஆகவோ இல்ல 10,00,000ஆகவோ சுருக்க வேண்டியிருக்கும். ஆமா, அவ்வளவு பெருசு சுருக்குனாதான் பேப்பர்ல அடங்கும். கரெக்ட். அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர் அப்படின்னு சுருக்குவோம். இது கணித ரீதியா மிகச் சிறிய பின்னம். அதனாலதான் கண்டங்கள், நாடுகள் மாதிரி பெரிய நிலப்பகுதிகளை காண்பிக்கிற வரைபடங்களை சிறிய அளவை நிலவரைபடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. இடப்பற்றாக்குறை காரணமா சின்ன சின்ன விவரங்கள் இதுல தவிர்க்கப்பட்டு பெரும் தோற்றங்கள் மட்டுமே காண்பிக்கப்படும். இது கேமரால ஜூம் அவுட் செய்யறது மாதிரி. உலக இயற்கை அமைப்பு வரைபடம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். வாவ், இப்பதான் இது முழுமையா விளங்குது. அப்படி என்றால் ஒரு சின்ன கிராமத்தையோ அல்லது என்னோட வட்டத்தையோ வரையும்போது நான் நிலப்பரப்பை அவ்வளவாக சுருக்க தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். கணித ரீதியா 1/100 அப்படிங்கிறது ஒப்பீட்டளவுல ஒரு பெரிய எண். அதனாலதான் சின்ன நிலப்பரப்பை காட்டுற வரைபடங்களை பெரிய அளவு நிலவரைபடங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்களா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. பரப்பளவு சிறிதா இருந்தாலும் இதுல அதிக விவரங்கள் இருக்கும். ஊர்கள், தெருக்கள், சிறிய ஏரிகள் அப்படின்னு நுணுக்கமான தகவல்கள் இதுல துல்லியமா தெரியும். இது கேமரால ஜூம் இன் செய்யறது போல. அருமை. இந்த அளவுகளை வரைபடத்துல எப்படி குறிப்பிடுறாங்க? அதுக்கும் ஏதாவது உலகளாவிய விதிகள் இருக்கா? அளவைகளை குறிப்பிடுறதுக்கு பல முறைகள் இருக்கு. அதுல 2 முக்கிய முறைகளை நாம தெரிஞ்சுக்கணும். முதல் முறை வாக்கிய முறை அல்லது சொல்லளவை, ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எளிமையானது. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் அப்படின்னு வரைபடத்திலேயே வாக்கியமே எழுதப்பட்டிருக்கும். இதை வச்சுக்கிட்டு மேப்ல 1 சென்டிமீட்டர் அளந்தால் நிஜத்துல அது 10 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கறத நம்ம சுலபமாக கணக்கிட்டு விடலாம். இது புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா ஒரு அமெரிக்கருக்கு சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவீடுகள் புரியாது. அவங்க இன்ச், மைல் அப்படின்னு தானே பயன்படுத்துவாங்க. மிக சரியான கேள்வி. அந்த சிக்கலை தீர்க்கத்தான் 2வது முறை பயன்படுத்தப்படுது. அதுதான் பிரதிபின்ன முறை அல்லது விகிதாச்சார முறை, ரேஷியோ ஸ்கேல். ஓ, ரேஷியோ ஸ்கேலா? ஆமா. இதுல கிலோமீட்டர், மைல் அப்படிங்கிற வார்த்தைகளே இருக்காது. அதுக்கு பதிலா 1:1 lakh, அதாவது
1க்கு 1,00,000 அப்படிங்கிற மாதிரி எண்களை பயன்படுத்தி விகிதாச்சாரமாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஓ, இதோட பொருள் என்னன்னா, வரைபடத்துல இருக்கிற ஒரு அலகு நிஜ நிலப்பரப்புல இருக்கிற 1,00,000 அலகுகளுக்கு சமம். அந்த அலகு சென்டிமீட்டராகவும் இருக்கலாம், இல்ல அங்குலமாகவும் இருக்கலாம். இத உலகளாவிய அளவுல எங்க வேணும்னாலும் எந்த அளவீட்டு முறையிலும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? நிலவரைபடங்களை கற்றறிதல், அதாவது மேப் ரீடிங் அப்படிங்கிறது ஏதோ மனப்பாடம் செய்யற ஒரு பள்ளி பாடம் கிடையாது. அது உலகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம். கண்டிப்பா. ஒரு பிரம்மாண்டமான முப்பரிமாண உலக எந்த தகவலும் குறைஞ்சிடாம மிக சரியா ஒரு தட்டையான 2D சுருக்கி பார்க்க முடியறது அப்படின்னா அது நிச்சயமா கார்ட்டோகிராஃபி அப்படிங்கிற அறிவியலும் கலையும் கலந்த துறையோட மிகப்பெரிய சாதனை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த 7 கூறுகள், குறிப்பா அந்த அளவை அப்படிங்கிற மாயாஜாலம் இல்லை என்றால் இன்னைக்கு நம்மால உலகத்தோட எந்த பகுதிக்கும் எளிதா பயணம் செஞ்சிருக்க முடியாது. நீங்க சொன்னது முற்றிலும் நிஜம். ஆனா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ஆரஞ்சு பழத்தோல உரிக்கிற விஷயத்தை இப்ப மறுபடியும் நினைச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு 3D உலகத்தை 2D காகிதத்துக்கு மாத்தும் போது சிதைவு, அதாவது டிஸ்டார்ஷன் தவிர்க்க முடியாதது அப்படின்னு பார்த்தோமே. ஆமா, பார்த்தோம். அது ஒரு மிக முக்கியமான சற்றே அதிர்ச்சியான உளவியல் சிந்தனையை நமக்கு தருது. நிலவரைபடங்கள் எல்லாமே அளவை மற்றும் மனிதர்களோட தேர்வுகளை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்ட படங்கள் மட்டுமே. மனிதர்களோட தேர்வுகளா? ஆமா. உலக வரைபடத்துல எந்த நாட்டை மையத்துல வைக்கிறது, எந்த நாட்டோட அளவை பெரிதாக காட்டுறது அப்படிங்கிறது கார்ட்டோகிராஃபர்களோட, குறிப்போ வரலாற்று ரீதியா ஐரோப்பியர்களோட தேர்வாகவே இருந்து வந்திருக்கு. ஒரு நிமிஷம், இது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை தருது. அப்படியானால் நாம இவ்ளோ நாளா பார்த்து பழகின உலக வரைபடம் கொஞ்சம் பொய்யானதா? பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அது முழுமையான உண்மையும் இல்ல. உதாரணமா இன்னைக்கு நம்ம பரவலா பயன்படுத்துற மெர்கேட்டர் நிலவரைபடத்தை எடுத்துக்கோங்க. சரி. அதுல பாத்தீங்கன்னா வடதுருவத்துல இருக்கிற கிரீன்லாந்து நாடும் ஆப்பிரிக்கா கண்டமும் பார்க்க ஒரே அளவுடையதாக தோன்றும். ஆமா, நான் கூட அப்படிதான் பார்த்திருக்கேன். ஆனா நிஜத்துல ஆக்சுவலா கிரீன்லாண்டை விட ஆப்பிரிக்கா 14 மடங்கு பெரியது. என்னது 14 மடங்கா? நம்பவே முடியலையே. ஆமா. வடதுருவ பகுதிகளை தட்டையா விரிக்கும் போது அந்த நாடுகள் மிக பிரம்மாண்டமா சிதைக்கப்பட்டுடுச்சு. ஆனா என் மூலையில இருக்கிற அந்த மென்டல் மேப்ல ரெண்டுமே ஒரே அளவுடையதாகத்தானே பதிவாகி இருக்கு. அதுதான் கார்ட்டோகிராஃபியோட சக்தி. ஒரு நிலவரைபடம் அப்படிங்கிறது யதார்த்தத்தோட ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே தவிர அதுவே முழுமையான யதார்த்தமாகாது. அது எதை காட்டணும், எதை மறைக்கணும் அப்படிங்கிற மனித தேர்வுகளையும் உள்ளடக்கியதுதான். உண்மையிலே இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்தான். கண்டிப்பா. அடுத்த முறை நீங்க ஒரு உலக வரைபடத்தை பார்க்கும்பொழுது இதுல எவை தவிர்க்கப்பட்டிருக்கு, எதோட அளவு பெரிதாக்கப்பட்டிருக்கு, நிஜத்துல எந்த நாடு சிறியது, வரைபடத்துல எந்த நாடு ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அந்த தேடல் ரொம்ப முக்கியம். அந்த தட்டையான காகிதத்துக்கு பின்னால் இருக்கிற அறிவியலையும் கலையையும் அந்த கார்ட்டோகிராஃபரோட பார்வையையும் உங்களால உணர முடியும். நிலவரைபடங்கள் நமக்கு வழியை மட்டும் காட்டுவதில்லை, அவை நம்ம பார்வையை கட்டமைக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோடு சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள்.